PMK சம்பத் சுப்பிரமணி. இன்று நாம் பார்க்கக்கூடியது கிழமைகளின் அடிப்படையிலே திங்கட்கிழமை பிறந்தவர்கள். ஒரு முடிவில் தெளிவில்லாதவர்கள், அவசர புத்தி உடையவர்கள், குழப்பமானவர்கள், சலன புத்தி உடையவர்கள், சந்தேக புத்தி உடையவர்கள். ஒரு முடிவை எடுத்துவிட்டு பிறகு மாற்றக்கூடியவர்கள். வேணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் வேணாம் சொல்லுவாங்க, மறுபடியும் வேணும்னு சொல்லுவாங்க. பிளானே இல்லாம திடீர்னு கிளம்பி வெளியூர் சுத்துவது, பிரயாணங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள், சுற்றுலா மீது அதிக ஆர்வம் கொண்டவர்கள், நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் எல்லாம் போய் அதிகமா குளிக்கணும், நண்பர்களோட சுத்தணும், படம் பார்க்கணும், வெளியூர் சுத்தணும், வெளிநாடு போகணும், ஜாலியா இருக்கணும், ஜாலியா நம்ம கூட இருக்கிறவங்களும் ஜாலியா இருக்கணும்னு நினைப்பவர்கள். திங்கட்கிழமை ஒருவர் பிறந்து விட்டு அவருடைய வயது 50, 60 ஆனா கூட அவர் வெளியே போனா நல்ல எங்கேஜ் பசங்க மாதிரி ஜாலியா இருப்பார். சும்மா ஒரு இப்படிதான் இருக்கணும்னு ரூல்லாம் கிடையாது. வெளியே வந்துட்டா ஜாலியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய திங்கட்கிழமை பிறந்த நண்பர்களே, உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? நீங்கள் வேகமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பலவீனம். ஒரு முடிவை எடுக்க போறீங்கன்னா ஒரு காலகட்டம், ஒரு 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள் டைம் கொடுத்து எடுங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை பிறந்தவர்கள் தயவு செய்து மேக்சிமம் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, வெளியே நண்பர்கள், உறவினர்கள், இந்த மாதிரியான வீடுகளில் உணவு அருந்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க சந்திரனுடைய கிழமையில பிறந்திருக்கீங்க. யாருன்னா மனநிலை சரியில்லாத சமைக்கிறாங்கன்னா அவங்களுடைய சமையல நீங்க சாப்பிடும் பொழுது இம்மிடியட்டா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இம்மிடியட்டா உங்களுக்கு காட்டும். இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் உங்களுக்கும் தனியா வாட்டர் பாட்டில் வச்சு யூஸ் பண்ணுங்க. நீங்க தனியா உங்களுடைய தட்டுன்னு உங்களுக்கு தனியா வச்சுக்கோங்க. இந்த உடை, மற்றவங்க ஷர்ட் போடுறது, மற்றவங்களுடைய ட்ரெஸ் அணையிறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கும் தனியா கொஞ்சம் வாழ்ந்து பாருங்க. பொறுமையா கொஞ்சம் கையாளுங்க. உடனடியா முடிவு எடுக்காதீங்க. எல்லாரையும் சந்தேகப்படாதீங்க. திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு டவுன் இருக்கு, ஒரு டவுன்ஃபாலா எதனா பிசினஸ்ல போகுது, கொஞ்சம் டவுனா இருக்கீங்க, டிப்ரெஷனா இருக்கீங்கன்னா ஒரு பரிகாரம் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஏதனா ஒரு ஊருக்கு கிளம்பி போய் டிராவல் பண்ணுங்க. ஏன்னா திங்களுக்கு டிராவல்னா ரொம்ப பிடிக்கும். டிராவல் பண்ணுங்க, அப்படியே உங்க டிப்ரெஷன் காணாமல் போகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், தாமதம் அனைத்தும் உடையும். சார் நீங்க கோயிலுக்கு தான் போனோன்னே கிடையாது. எதனா ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணுங்க. தெரிஞ்ச ஊருக்கு போங்க, வெளிநாடு போங்க, சும்மா ஒரு டூர் போங்க, இல்லை ஒரு கோவிலுக்கு போங்க. இடத்தை விட்டு நகருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாறும். ஏன்னா நீங்க நிலையான மனதுடையவர் கிடையாது. இன்னைக்கு கோபமா இருப்பீங்க, நாளைக்கு விட்றா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க, ஏமாளிகள், குழப்பவாதிகள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களை தான் இந்த சமூகம் அவ்வளவு சீக்கிரம் அங்கீகரிக்காது நீங்க எது செஞ்சாலும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியா இருந்தாலும் அது வேகமா இருக்கும், வீழ்ச்சியா இருந்தாலும் வேகமா இருக்கும். வேகம் வேகம் வேகம். உங்களோட வெற்றிக்கும் காரணம் வேகம், தோல்விக்கும் காரணம் வேகம் தான். இந்த வேகத்தை தேவையான இடத்தில் கொடுங்க, தேவையில்லாத இடத்துல குறைங்க. இந்த வேகம் ஒரே சீராக சென்றால் உங்களுக்கு ஆபத்து. நீங்கள் எப்பொழுதெல்லாம் மன ரீதியாக டவுனா இருக்கீங்களோ அப்பெல்லாம் வெளியூர் பிரயாணம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம்.